السلام عليكم ورحمة الله وبركاته. تصريف الفعل الماضي மாதியான ஃபெயல்களை சர்ஃப் செய்வதில் உள்ள பயிற்சிகள். நமது மீசான் புத்தகத்தினுடைய ஆரம்ப பாடங்களில் மாதியான ஃபெயல்களினுடைய சீகாக்களை வார்த்தை வடிவமைப்புகளை வேர்ட் ஃபார்ம்ஸை நாம பார்த்தோம். மாதியான ஃபெயல்களிற்கு 14 சீகாக்கள் இருக்கின்றன. 6 சீகாக்கள் காயிபான நிலைக்கும் 6 சீகாக்கள் முகாதப் ஹாதிர்னுடைய நிலைக்கும் 2 சீகாக்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் முத்தக்கல்லிமிற்கும் உபயோகப்படுத்தப்படும். ஃபஅல ஃபஅல ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா. ஆக இந்த சீகாக்களை வைத்து நாம் மற்ற மாதியான ஃபெயல்களை இதே அமைப்பில் பயிற்சி செய்து கொண்டே வர வேண்டும். அவ்வாறு நாம் பயிற்சி செய்யும் பொழுது ஒரு சில மாதியான ஃபெயல்களில் இந்த சீகாக்கள் அவ்வாறே வராமல் ஒரு சில சீகாக்களில் சிறிய மாற்றங்கள் வருவதை நீங்கள் கவனிக்கலாம். இப்போ உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா ذهب وعد ليس مشى قرأ இந்த 5 மாதியான ஃபெயல்களை நீங்க இதே 14 சீகாக்களில் பயிற்சி செய்யும் பொழுது லைஸ மஷா இந்த 2 மாதியான ஃபெயல்களை நீங்கள் சர்வ் செய்யும் பொழுது இந்த 14 சீகாக்களில் ஒரு சில சீகாக்களில் ஒரு சிறிய மாற்றம் வரும். ஏன் வருகின்றது? எதற்காக வருகின்றது? சரி, அது என்ன மாற்றம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் மாதியான ஃபெயல்கள் எழுத்துக்களின் அடிப்படையில் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பின்னால் எங்கு வரும் என்பதை பார்த்தால் எளிதாக நாம் புரிந்து கொள்ளலாம். எந்தெந்த ஃபெயல்களில் இந்த மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் வரும் என்பதை நாம் இந்த மாதியான ஃபெயல்களினுடைய வகைகளை கவனித்ததற்கு பின்னால் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். மாதியான ஃபெயல்களை பொறுத்தவரை சஹீஹ் முஅத்தல் என்று எழுத்துக்களின் அடிப்படையில் based on the letters மாதியான ஃபெயல்களுடைய எழுத்துக்கள் என்ன? ஃப அ ல ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா. ஆக இந்த எழுத்துக்களின் அடிப்படையில் சஹீஹ் என்றும் முஅத்தல் என்றும் 2 வகைகளாக பிரிப்பார்கள். சரி, முஅத்தல்னா என்ன, சஹீஹ்னா என்ன என்று பார்க்கும் பொழுது அரபி எழுத்துக்களிலே வாவ் அலிஃப் யா இந்த 3 எழுத்துக்களையும் பலகீனமான எழுத்துக்கள் வீக் லெட்டர்ஸ் என்று சொல்லுவார். அரபியிலே ஹுரூஃபுல் இல்லதி, இல்லத் என்றால் பலகீனமான வீக் லெட்டர்ஸ். ஆக எந்தெந்த ஃபெயல்களினுடைய ஃபா கலிமாவிலோ அல்லது ஐன் கலிமாவிலோ லாம் கலிமாவிலோ இந்த பலகீனமான எழுத்துக்களில் ஒன்று வந்தால் அந்த ஃபெயல் பலகீனமான ஃபெயலாக மாறிவிடும். ஏதாவது ஒரு ஃபெயலில் இந்த எழுத்துக்கள் ஏதேனும் ஃபா கலிமாவிலோ ஐன் கலிமாவிலோ லாம் கலிமாவிலோ வரும் பொழுது அந்த ஃபெயல் பலகீனமான ஃபெயலாக மாறிவிடும். அதுதான் ஃபஅலுல் முஅத்தல் என்று அழைப்பார்கள். முஅத்தல் என்றால் இல்லத்தாக்கப்பட்ட ஃபெயல், பலகீனமாக்கப்பட்ட ஃபெயல். ஏன்? அந்த ஃபெயலினுடைய எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வாவாகவோ அலிஃபாகவோ யாவாகவோ இருக்கும். சரி, இப்போ சஹீஹ் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இல்லத்தான பலகீனமான எழுத்துக்கள் இல்லாமல் இருந்தால் அந்த ஃபெயல்கள் சஹீஹான ஃபெயல்கள் என்று சொல்லப்படும். உதாரணமா பாருங்க, ذهب ذهب ஃபா கலிமா ஐன் கலிமா லாம் கலிமா இந்த 3 எழுத்துக்களிலும் பலகீனமான எழுத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுருக்கமாக இத வாய் என்று சொல்லுவார்கள், வாயுன் என்று சொல்லுவார்கள். வாவோ அலிஃபோ யாவோ இல்லை. அதனால் இந்த தஹப என்பது சஹீஹான ஃபெயல் என்று அழைக்கப்படும். ஆனால் இந்த 3 ஃபெயலை பாருங்க, வஅத லைஸ மஷா இந்த 3 ஃபெயல்களை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் வஅதவில் ஃபா கலிமா இல்லத்தான எழுத்தாக இருக்கின்றது, வாவ். லைஸவை எடுத்துக்கொண்டால் யா கலிமா ஐன் கலிமா
யாவாக பலகீனமான இல்லத்தான எழுத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ மஷாவை எடுத்துக்கொண்டால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய லாம் கலிமா பலகீனமான இல்லத்துடைய எழுத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ இந்த மஷாவில் இல்லத்தான எழுத்து என்ன அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? யா என்று சொல்லுவீர்கள், அவ்வாறு தானே? ஆனா அப்படி கிடையாது. அலிஃப். அது எப்படி அலிஃப்? யா தானே எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, ஆனா நீங்க எப்படி மொழிவீர்கள்? மஷா என்று அலிஃபாகத்தான் இதை படிப்பீர்கள். மஷை என்று படிக்க மாட்டோம். மஷா என்று அலிஃப் வைத்துதான் நாம் மொழிவோம். ஆக இல்லத்தான எழுத்தை பொறுத்தவரை மொழிவதைத்தான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கின்றது என்பது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆக மஷா என்ற ஃபஅல் லாம் கலிமா அலிஃப் என்ற இல்லத்தான எழுத்தால் பலகீனமாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த ஃபஅல்களை ஃபஅலுல் முஅத்தல் இல்லத்தாக்கப்பட்ட பலகீனமான ஃபஅல்கள் என்று சொல்லுவோம். ஆக முஅத்தல்லான ஃபஅலை பொறுத்தவரை அதிலும் 3 வகைகள் இருக்கின்றன. அது என்ன வகைகள்? அல் மிசால், அல் அஜ்வஃப், அன் நாகிஸ். நீங்க உதாரணங்களை பார்க்கும் பொழுதே எதற்காக வேண்டி இந்த வகை பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். எந்தெந்த ஃபஅல்களுடைய ஃபா கலிமா இல்லத்தாக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த ஃபஅல்களுக்கு மிசால் என்றும், எந்த ஃபஅல்களுடைய ஐன் கலிமா நடு எழுத்து இரண்டாவது எழுத்து இல்லத்தான எழுத்தாக வந்திருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஃபஅல்களை அல் அஜ்வஃப் என்றும், கடைசி எழுத்து அதாவது லாம் கலிமா இல்லத்தான எழுத்தாக இருந்தால் அப்படிப்பட்ட மாதியான ஃபஅல்களை ஃபஅலுன் நாகிஸ் நாகிஸான ஃபஅல்கள் என்றும் அழைக்கப்படும். சரி, ஏன் இதெல்லாம் நாம பார்க்கணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஒரு சில எழுத்துக்களில் ஒரு சில மாதியான ஃபஅல்களில் நாம் சர்ஃபும் செய்யும் பொழுது அந்த 14 சீகாக்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று. எந்தெந்த ஃபஅல்கள்ல மாற்றங்கள் ஏற்படும் என்பது இந்த வகையை பொறுத்துதான் இருக்கின்றது. சஹீஹான ஃபஅல்களிலும் மிசால் என்று சொல்லப்படக்கூடிய ஃபா கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபஅல்களிலும் எந்த மாற்றமும் வராது. இந்த ஃபஅல்களை நீங்கள் அந்த 14 சீகா வார்த்தை வடிவமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றதோ ஃபஅல ஃபஅலா ஃபஅலு அதே அமைப்பில் நீங்கள் சர்ஃப் செய்து விடலாம். ஆனால் அஜ்வஃப் மற்றும் நாகிஸ் ஐன் கலிமா லாம் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட இந்த ஃபஅல்களை நீங்கள் சர்ஃப் செய்யும் பொழுது, மாதியான ஃபஅல்களில் சர்ஃப் செய்யும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் வரும். சரி, இப்போ புரிந்திருக்கும் எங்க மாற்றம் வரும் அப்படிங்கறத நாம புரிஞ்சாச்சு. இப்போ என்ன மாற்றம் வரும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம். இப்போ ذهب என்பதை சர்ஃப் செய்யுங்கள். ذهب ذهبا ذهبوا ذهبت ذهبتا ذهبنا ذهبت ذهبتما ذهبتم ذهبتي ذهبتما ذهبتن ذهبت ذهبنا. ذهب என்பது சஹீஹான ஃபஅல். ஆகையால் அந்த 14 சீகாக்கள் அவ்வாறே வந்துவிட்டன. ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன ஃபஅல்து ஃபஅல்னா. ஆக எந்த மாற்றமும் இல்லை. அவ்வாறே நாம் சர்வ் செய்து விட்டோம். அடுத்து வஅத. வஅத என்பது ஃபா கலிமா இல்லத்தாக்கப்பட்ட அல் மிசால் என்று அழைக்கப்படக்கூடிய ஃபஅல். நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், சஹீஹான ஃபஅலிலும் மிசால் என்று சொல்லப்படக்கூடிய ஃபா கலிமா இல்லத்தாக்கப்பட்ட ஃபஅல்களிலும் எந்த மாற்றமும் வராது. அப்போ நீங்க அப்படியே நீங்க வஅதவ ஃபஅல ஃபஅலா ஃபஅலு என்று அவ்வாறே சர்வ் செய்து விடலாம். வஅத வஅதா வஅது வஅதத் வஅதத வஅத்ன வஅத்த ஃபஅல்த என்ற வசன். வஅத்துமா வஅத்தும் வஅத்தி வஅத்துமா வஅத்துன்ன வஅத்து வஅத்னா. அடுத்து லைஸ என்ற ஃபஅலை நாம் மாதியான சீகாக்களில் சர்வ் செய்யும் பொழுது ஒரு சிறிய மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா, லைஸ என்பது அதனுடைய ஐன் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட இரண்டாம் எழுத்து நடு எழுத்து இல்லத்தாக்கப்பட்ட அஜ்வஃப் என்ற ஃபஅலினுடைய வகையை சார்ந்தது. அப்போ இதனை நாம் மாதியான சீகாக்களில் நாம் சர்வ் செய்யும் பொழுது ஒரு சின்ன மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்? வாருங்கள் பார்க்கலாம். லைஸ லைஸா லைசு ஃபஅல ஃபஅலா ஃபஅலு. நாம் அனைவரும் அறிந்ததுதான், மாதியான
ஃபேலை பொறுத்தவரை ஐன் கலிமாவிற்கு ஃபதஹாவும் வரலாம், கஸ்ராவும் வரலாம், சுக்குனும் வரலாம். அந்த அடிப்படையில இங்க சுக்குன் வந்திருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைஸ லைஸா லைசு, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு, லைஸத் லைஸதா, ஃபஅலத் ஃபஅலதா, இதுலயும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா முஅன்னஸ் காயிப் ஜம்ல பாருங்க, லஸ்ன ஐன் கலிமா போக்கப்பட்டு விடுகின்றது. அசல்ல எப்படி இருக்கணும்? ஃபஅல்ன என்று தானே இருக்க வேண்டும். அப்படி பார்த்தா லயஸ்ன என்று தான் வர வேண்டும். ஆனா எங்கெல்லாம் லாம் கலிமா சுக்குன் பெற்றதாக வருகின்றதோ அப்போது அப்படிப்பட்ட சீகாக்களில் இந்த இல்லத்தான எழுத்து மறைந்துவிடும். ஆக இந்த இடத்துல லாம் கலிமா சுக்குன் பெற்றதாக வருவதின் காரணத்தினால் ஐன் கலிமா மறைந்து விட்டது. அப்ப நம்ம எப்படி படிக்கணும்? லைஸ்னு படிக்காம லஸ்ன என்று படிக்க வேண்டும், சர்வ் செய்ய வேண்டும். அடுத்து பாருங்க, இங்கேயும் பாருங்க, ஃபஅல்த லாம் கலிமாவிற்கு சுக்குன். அப்ப லாம் கலிமாவிற்கு சுக்குன் வந்து விட்டால் அஜ்வஃபான ஃபஅலில் ஐன் கலிமா மறைந்து விடும். அப்போ முகாத்தப் முதக்கர் முஃப்ரதிலும் ஃபஅல்த என்று வரும் பொழுது என்ன ஆயிடும்? லஸ்த என்று மாறிவிடும். யா ஐன் கலிமா அந்த இல்லத்தான எழுத்து போக்கப்பட்டு விடும். அது யாவாக இருக்கலாம், வாவாக இருக்கலாம், அலிஃபாக இருக்கலாம். அந்த ஐன் கலிமா போக்கப்பட்டு மறைக்கப்பட்டு லஸ்த. அப்போ அதே மாதிரி தான் எல்லாத்துலயும். ஏன்னா ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, இதுல எல்லாத்துலயும் முகாத்தபினுடைய ஹாதிரினுடைய 6 சீகாக்களிலும் என்ன வரும்? அடுத்து வரக்கூடிய முத்தக்கல்லீம்லும் கூட லாம் கலிமா என்ன செய்யும்? சுக்குன் பெற்றதாகத்தான் வரும். ஃபஅல்து ஃபஅல்னா. ஆகையால முகாத்தபிலையும் சரி முத்தக்கல்லீம்லையும் சரி ஐன் கலிமா நீக்கப்பட்டுவிடும், மறைக்கப்பட்டு லஸ்த லஸ்துமா லஸ்தும், லஸ்தி லஸ்துமா லஸ்துன்ன, லஸ்து லஸ்னா. ஆக லைஸ லைஸா லைசு, லைஸத் லைஸதா, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதற்கு அடுத்து வரக்கூடிய சீகாக்களில் அந்த இல்லத்தான எழுத்து ஐன் கலிமா போக்கப்பட்டுவிடும். லஸ்ன லஸ்த, லஸ்துமா லஸ்தும், லஸ்தி லஸ்துமா லஸ்துன்ன, லஸ்து லஸ்னா. ஆக காயிதா என்ன? லாம் கலிமா சுக்குன் பெற்றதாக வந்தால் ஐன் கலிமாவில் இருக்கக்கூடிய இல்லத்தான எழுத்து, அது வாவாக இருக்கலாம், யாவாக இருக்கலாம், அலிஃபாக இருக்கலாம், அந்த இல்லத்தான எழுத்து போக்கப்பட்டுவிடும் அல்லது மறைக்கப்பட்டுவிடும். அடுத்து மஷா என்ற ஃபஅலை மாதியான சீகாக்களில் சர்வ் செய்யும் பொழுது ஒரு சிறிய மாற்றங்கள் ஒரு சில சீகாக்களில் வரும். என்ன மாற்றம்? ஏன் வருது? ஏனென்றால் மஷா என்ற ஃபஅல் லாம் கலிமா இல்லத்தாக்கப்பட்ட நாகிஸான ஃபஅல் வகையை சார்ந்தது. எந்தெந்த ஃபஅல்களுடைய கடைசி எழுத்து வாவாகவோ யாவாகவோ அல்லது அலிஃபாகவோ இருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஃபஅல்கள் ஃபஅலுன் நாகிஸ் என்று அழைக்கப்படும். அந்த ஃபஅல்களை மாதியான ஃபஅல்களில் சர்வ் செய்யும் பொழுது முதக்கர் காயிப் ஜம்முலையும் முஅன்னஸ் காயிப் முஃப்ரத் தஸ்னியா இந்த 3 சீகாக்களில் மட்டும் சிறிய ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம்? மஷா மஷயா, ஃபஅல ஃபஅலா, எந்த மாற்றமும் இல்லை. இங்க எப்படி வரணும்? ஃபஅலு, மஷஉ அல்லது மஷயு என்றுதான் வர வேண்டும். ஆனா யா கலிமா போக்கப்பட்டுவிடும், மறைக்கப்பட்டுவிடும். மறைக்கப்பட்டு மஷவு என்று வரும். மஷா மஷயா மஷவு. இது நாகிஸான ஃபஅல்கள் அனைத்திலும், முதக்கர் காயிப் ஜம்மிலும். அடுத்து முஅன்னஸ் காயிப் முஃப்ரத் தஸ்னியா, இதுலயும் அந்த லாம் கலிமா போக்கப்பட்டுவிடும். மஷஅத் அல்லது மஷயத் என்று தானே வரணும். ஃபஅலத் ஃபஅலதா, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு என்பது மஷவு என்று மாறிவிடுகின்றது. ஃபஅலத் ஃபஅலதா என்பது மஷத் மஷதா, லாம் கலிமா மறைக்கப்பட்டுவிடும், போக்கப்பட்டு மஷத் மஷதா, மஷஅத் மஷஅதா என்று வராமல் மஷத் மஷதா என்று வரும். மற்றது அதே சீகாவில் வரும். ஃபஅல்னா என்பது மஷைன, ஃபஅல்த மஷைத மஷைத்துமா மஷைத்தும், மஷைதி மஷைத்துமா மஷைத்துன்ன, மஷைத்து மஷைனா. ஆக மஷா என்ற ஃபஅலை சர்வ் செய்யும் பொழுது முஅன்னஸ் காயிப் முதக்கர் காயிப் ஜம்மிலும் முஅன்னஸ் காயிப் முஃப்ரத் தஸ்னியா இந்த 3 சீகாக்களில் மட்டும் நாம் லாம் கலிமாவை
நீக்கிவிட வேண்டும், போக்கி சர்வ் செய்ய வேண்டும். மஷா மஷயா மஷௌ, மஷத் மஷதா மஷைன. இந்த 3 சீகாக்களில் லாம் கலிமா போக்கப்பட்டு விடுகின்றது, அந்த இல்லத்தான எழுத்து போக்கப்பட்டு விடுகின்றது. மஷைன மஷைத்த மஷைத்துமா மஷைத்தும் மஷைத்தி மஷைத்துமா மஷைத்துன்ன ஃபஅல்துன்ன மஷைத்து மஷைனா. அடுத்து பாருங்க கரஅ. கரஅ என்பதை நாம் சர்வ் செய்யும் பொழுது ஏதாவது மாற்றம் வருமா? கடைசி எழுத்து எப்படி இருக்குது? ஆமா, அலிஃப் இருக்கின்றதே, இது நாக்கிஸான ஃபெயல் தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அலிஃப் என்பது வேறு, ஹம்சா என்பது வேறு. இங்கு இருப்பது ஹம்சா. ஹம்சா என்பது நாக்கிஸான இல்லத்தான எழுத்தில் உள்ளடக்கப்படாது. அலிஃப் என்பது ஹரக்கா இல்லாம வரக்கூடியதான் அலிஃப். ஹரக்கத்தோட வரக்கூடிய இந்த ஹம்சா, இதற்கு வந்து ஹம்சா என்று சொல்வார்கள். ஹம்சா என்பது சஹீஹான எழுத்து, இல்லத்தான எழுத்து கிடையாது. ஆக கரஅ என்பது சஹீஹான ஃபெயல் தான், இது இல்லத்தான ஃபெயல் கிடையாது. ஏன்? கடைசி எழுத்து ஹம்சாவாக இருக்கின்றது, அலிஃபாக இல்லை. ஆக இந்த ஃபெயலை என்ன செய்யலாம்? நீங்க சாதாரணமாக ஃபஅல ஃபஅலா ஃபஅலு என்ற வசனில் சர்வ் செய்ய இயலும். கரஅ கரஆ. ஆனா ஒண்ணே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கரஅ என்பது ஹம்சா, ஆ என்று வரும்போது ஐன் எழுதிடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஹம்சா இது ஐனா எடுத்துக்கிட்டு கரஆ என்று ஐனை வைத்து என்ன செய்து கொள்வார்கள், கரஆ கரஉ என்று ஐனாக மாற்றி விடுவார்கள். நீங்கள் ஐனாக மாற்றி விடக்கூடாது, ஹம்சாவை ஹம்சாவாகத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். கரஅ கரஆ கரஉ இதுவும் ஹம்சா. கரஅத் கரஅதா கரஅன, ஃபஅல ஃபஅலா ஃபஅலு ஃபஅலத் ஃபஅலதா ஃபஅல்ன. கரஅத கரஅதுமா கரஅதும், கரஅதி கரஅதுமா கரஅதுன்ன, கரஅது கரஅனா. ஆக இது சஹீஹான ஃபெயல் தான். இதை நாம் சாதாரணமாக அந்த மாதியான ஃபெயல்களில் சர்வ் செய்ய இயலும். ஹம்சா என்பது இல்லத்தான எழுத்து அல்ல என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த உதாரணம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதே ஹம்சா ஐன் கலிமாவில் வந்தாலும் சரி அல்லது ஃபா கலிமாவில் வந்தாலும் சரி அது இல்லத்தான ஃபெயலாக மாறாது. ஏனென்றால் அலிஃப், ஹரக்கத் இல்லாத அலிஃப் தான் இல்லத்தான எழுத்து. அல்ஹம்துலில்லாஹ். இது போன்று மற்ற ஃபெயல்களையும் மாதியான ஃபெயல்களையும் நீங்கள் இந்த 14 சீகாக்களில் சர்வ் செய்து பயிற்சி செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த வித்தியாசங்கள் தானாக அறியப்பட்டு விடும். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.